இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிராக நேற்றைய தினம் நடைபெற்ற T20 உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்றிருந்தது. இந்த வெற்றி மூலமாக T20 உலகக்கோப்பையை 3வது முறையாக கைப்பற்றியிருந்தது இந்திய அணி. அப்படி கைப்பற்றி உலக சாதனையாகவும் இதை மாற்றியிருந்தது. ஏனென்றால் இதன் மூலம் 3 முறை T20 உலகக்கோப்பையை இந்திய அணி கைப்பற்றியிருக்கிறது. இதை மற்ற எந்த அணிகளும் செய்ததில்லை. மற்ற அணிகளில் அதிகபட்சமாக 2 முறைதான் உலகக்கோப்பைகளை கைப்பற்றியிருக்கிறது. அதே சமயம் நேற்றைய தினம் இப்படி ஒரு வெற்றியை இந்திய அணி வீரர்களும் இந்திய அணி ரசிகர்களும் இப்போது வரை கொண்டாடி வருகின்றனர். ஆனால் திடீரென சற்று முன் வந்த செய்தி ஒன்றில் இந்த கொண்டாட்டத்தை நிறுத்தும்படி சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆமாங்க, அதற்கு காரணம் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் இந்த போட்டியில் பல சர்ச்சைகளும் வெடித்திருந்தது. குறிப்பாக இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி சேசிங் செய்து கொண்டிருக்கும் போது இந்திய பவுலர் ஹர்ஷ்தீப் சிங் பந்து வீசினார். இவர் பந்து வீசி கொண்டிருந்த ஒரு ஓவரில் இவர் கைக்கு நேராக வந்த பந்தை பிடித்து ஸ்டெம்பை நோக்கி எறிவதற்கு பதிலாக நியூசிலாந்து பேட்ஸ்மேன் டேரில் மிட்சல் மீது ஓங்கி எறிந்துவிட்டார். இந்த ஒரு சம்பவம் என்பது பெரும் பரபரப்பாக மாறியது. பந்து தன் மீது பட்டவுடன் கோபத்தில் கொந்தளித்த நியூசிலாந்து பேட்ஸ்மேன் டேரில் மிட்சல் அக்சர் பட்டேலை அடிப்பது போல கையை ஓங்கிக் கொண்டு கோபமாக சென்றார். அந்த சமயத்தில் நடுவரும் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவும் வந்து நியூசிலாந்து பேட்ஸ்மேனை தடுத்து நிறுத்தி சண்டையை சமாதானப்படுத்தினார்கள். ஆனாலும் கூட இந்த சண்டை என்பது அடுத்தடுத்த ஓவர்களிலும் லேசாக தொடர்ந்து வந்தது. வழக்கமாகவே இந்தியா நியூசிலாந்து மோதும் போட்டிகளில் அந்தளவுக்கு சண்டை சச்சரவுகள் என்பது இருக்காது. அதற்கு காரணம் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான உறவு என்பது மிகவும் நட்புறவாகவே இருந்து வந்தது. ஆனாலும் கூட நேற்றைய போட்டியில் எதிர்பாராத விதமாக இந்த ஒரு சண்டை ஏற்பட்டு களத்தில் இயல்பு நிலை இல்லாத சூழ்நிலை உருவானது. பின்னர் ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற பிறகு சண்டைக்கு காரணமாக இருந்த நியூசிலாந்து பேட்ஸ்மேனும் அக்சர் பட்டேலும் கைகுலுக்கி கொண்டு பேசி சமாதானமாகிவிட்டனர். ஆகவே நேற்று நடைபெற்ற போட்டியில் சிறிய அசம்பாவிதம் என்று சொன்னால் இந்த ஒரு சண்டை மட்டும்தான். மற்றபடி இந்த போட்டியை பொறுத்தவரையில் அனைத்துமே சந்தோஷமாகத்தான் சென்றது. ஆனால் திடீரென தற்போது வந்த ஒரு செய்தி என்பது இந்திய நியூசிலாந்து ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஆமாங்க, அதற்கு காரணம் இந்த போட்டியில் நியூசிலாந்து அணியின் தோல்வியை தாங்க முடியாத நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பொதுவாகவே கிரிக்கெட் என்பது ஒரு விளையாட்டாக பார்க்கப்பட்டாலும் கூட விளையாடுபவர்களும் கிரிக்கெட்டை ரசிக்கும் சிலரும் இதை விளையாட்டாக பார்ப்பதில்லை. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் போட்டிகளில் பாகிஸ்தான் அணி தோற்றுவிட்டால் கண்டிப்பாக ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாட்டிலும் சிறிய கலவரமே வெடித்துவிடும். ஆங்காங்கே பெட்ரோல் குண்டுகளும் வீசப்படும். அது மட்டுமில்லாமல் டிவிகள் அனைத்தும் நடு ரோட்டில் கொண்டு வரப்பட்டு உடைக்கப்படும். அதே சமயம் பாகிஸ்தான் வீரர்களின் வீட்டிலும் ரசிகர்கள் கலவரத்தை ஏற்படுத்துவார்கள். அதில் பல நேரம் அந்த வீடுகளில் இருப்பவர்களுக்கு காயங்களும் ஏற்பட்டிருக்கிறது. அந்தளவுக்கு கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் ஒரு சில ரசிகர்கள் இதை விளையாட்டாக பார்க்காமல் தங்களுடைய மான பிரச்சனையாகவே பார்த்து வருகின்றனர். இதே போலத்தான் நேற்று நடைபெற்ற இந்த இந்தியா நியூசிலாந்துக்கு எதிரான இறுதிப் போட்டியையும் கூட நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் ஒருவர் மிக சீரியஸாக எடுத்துள்ளார். வழக்கமாகவே இது போன்ற முக்கியமான போட்டிகளில் இந்திய அணியை நியூசிலாந்து அணி எளிதாக வீழ்த்திவிடும். அதுதான் கடந்த கால வரலாறும் கூட. ஆகவே அந்த ஒரு நினைப்பில்தான் நியூசிலாந்து ரசிகர்களும் நியூசிலாந்து கிரிக்கெட் அணியை இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிடும் என்று நினைத்தனர். ஆனால் எதிர்பார்ப்புக்கு அப்படியே நேர்மாறாக இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி படுமோசமாக விளையாடி கொடூரமான தோல்வியை தழுவியிருந்தது. இந்த ஒரு தோல்வி என்பது கண்டிப்பாக நியூசிலாந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். அந்த ஒரு அதிர்ச்சியில்தான் நியூசிலாந்து கிரிக்கெட் அணியில் ஜூனியர் பிரிவை சேர்ந்த கேலம் மார்க் என்ற வீரர் இவரது உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். இவரை பொறுத்தவரையில் நியூசிலாந்து ஜூனியர் அணியில் விளையாடி வந்தாலும் கூட இவரும் பிரபலமான வீரர்தான். அப்படி இருக்கும்போது நேற்றைய போட்டியில் நியூசிலாந்து அணி தோற்றதை தாங்க முடியாமல் இவர் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இந்த ஒரு செய்திதான் இப்போது ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் கதிகலங்க வைத்துள்ளது. ஒரு பக்கம் இந்திய அணி இந்த உலகக்கோப்பையை கைப்பற்றி வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடி வரும் இந்த சூழலில் நியூசிலாந்து அணியின் நட்சத்திர வீரர் ஒருவர்
திடீரென இப்படி மரணமடைந்திருப்பது என்பது மிகப்பெரிய சோகத்திற்கு வழிவகுத்துள்ளது. மேலும் இந்த போட்டியில் இன்னொரு விபரீதமும் நடந்திருக்கிறது. அது என்னன்னா, இந்த போட்டியில் இந்திய அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது கடைசி ஓவரில் நம்முடைய சிவம் தூபே அடித்த சிக்சர் ஒன்றில் மைதானத்தில் இருந்த ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. சிவம் தூபே அடித்த சிக்சரில் சென்ற பந்து அந்த நபரின் தலையை தாக்கியுள்ளது. ஆகவே அந்த நபரும் கூட இப்போது தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி கொண்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆக மொத்தம் நேற்று நடைபெற்ற இந்த போட்டி என்பது பொதுவாக பரவலாக பார்த்தால் இந்திய அணிக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த போட்டிக்கு திரைமறைவில் பார்த்தால் 2 உயிர்கள் பிரியும் சூழ்நிலையும் உருவாகியிருக்கிறது. ஆக கிரிக்கெட்டை விளையாட்டாக பார்க்காமல் சீரியஸாக பார்க்க வேண்டாம் என்பதுதான் கிரிக்கெட் விமர்சகர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. அதேபோல கிரிக்கெட்டை பார்க்க வரும் ரசிகர்களுக்கு மைதானத்தில் உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதும் முக்கியம்தான். இது குறித்து ஐசிசி தகுந்த பாதுகாப்பு அம்சங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்பதும் தேவைப்படுகிறது. அதே சமயம் கிரிக்கெட் போட்டிகளை காண வரும் ரசிகர்கள் மைதானத்தில் அவர்களுடைய பாதுகாப்பை அவர்களும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவைப்படுகிறது. மேலும் இந்த உலகக்கோப்பை போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கும் இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த நியூசிலாந்து அணிக்கும் மற்ற அணிகளுக்கும் எவ்வளவு பரிசுத் தொகைகள் கொடுக்கப்பட்டுள்ளது என்ற கேள்விகளும் ரசிகர்கள் மத்தியில் பரவலாக எழுந்துள்ளது. அதற்கு பதில் என்ன என்று பார்த்தால், இந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று உலகக்கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணிக்கு பரிசுத் தொகை என்பது 28 கோடியாகும். அதனைத் தொடர்ந்து இந்த இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த நியூசிலாந்து அணிக்கு பரிசுத் தொகை என்பது 15 கோடியாகும். இதுவே நியூசிலாந்து அணியை தவிர்த்து பார்த்தால் இந்த செமிஃபைனல் சுற்றுகள் வரை வந்த மற்ற அணிகளுக்கு தலா 7 கோடிகள் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து சூப்பர் 8 சுற்றுகளில் கலந்து கொண்ட ஒவ்வொரு அணிகளுக்கும் 3.5 கோடி ரூபாய் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து முதல் சுற்றான குரூப் சுற்றுகளில் பங்கேற்ற அனைத்து அணிகளுக்கும் தலா 2.25 கோடிகள் வரை பரிசுத் தொகையாக ஐசிசி நிர்ணயித்திருக்கிறது. இதுதான் இந்த ஒட்டுமொத்த T20 உலகக்கோப்பையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு அணிக்கும் கிடைத்த பரிசுத் தொகையின் விவரங்கள். ஆனால் இது மட்டுமே வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு பரிசுத் தொகையாக இருக்காது. அதாவது உலகக்கோப்பையை வென்ற அணிக்கு மட்டும் இது விதிவிலக்கு. ஏனென்றால் உலகக்கோப்பையை வென்ற அணிக்கு ஐசிசி கொடுக்கும் பரிசுத் தொகையை தாண்டி ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களும் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்களுக்கு பல கோடி ரூபாய்களை பரிசாக வழங்குவதற்கு முன்வந்துவிடும். அது மட்டுமில்லாமல் தற்போது வந்த தகவலின்படி அமெரிக்க அரசாங்கமே இந்திய வீரர்களுக்கு பல கோடி அளவிலான பரிசுகளை வாரி வழங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஆக மொத்தம் இது போன்ற முக்கியமான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் ஐசிசி அறிவிக்கும் பரிசுத் தொகை என்பது மிக சிறிய அளவில்தான் இருக்கும். அதை தவிர்த்து இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு அதையும் தாண்டி பல கோடிகள் தனியார் நிறுவனங்களாலும் வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நேற்று நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில் இந்திய அணியின் மிரட்டலான ஆட்டத்தை பற்றியும், குறிப்பாக இந்த ஒரு ஆட்டத்தில் இந்திய அணியின் வெற்றியை தாங்க முடியாமல் உயிரை மாய்த்து கொண்ட நியூசிலாந்து வீரரின் செயலை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.